மேகாலயாவில் ஹனிமூனுக்கு அழைத்து சென்று கணவனை கொன்ற மனைவி. தெலுங்கானாவில் திருமணமான ஒரே மாதத்தில் காதலனோடு சேர்ந்து கணவனை கொன்று நாடகமாடிய புதுப்பெண். இப்படி கடந்த சில மாதங்களாகவே கணவனை கொல்லும் மனைவிகள் பற்றிய செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த கொலைகளுக்கு எல்லாம் மிக முக்கிய காரணமாக இருப்பது திருமணத்தை மீறிய உறவு. சோனமும் ஐஸ்வர்யாவும் திருமணமான ஆரம்பத்திலேயே கணவனை கொன்றிருக்கிறார்கள் என்றால், கர்நாடகாவில் சுமங்கலா பல வருடம் தனது கணவரோடு வாழ்ந்துவிட்டு அதன்பின் அவரின் கதையை முடித்திருப்பது பலரையும் அதிர வைத்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் சங்கரமூர்த்தி. கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தை சேர்ந்த இவருக்கு 50 வயதாகிறது. இவரது மனைவி சுமங்கலா. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் உள்ளார். சமீபத்தில் அவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. 6 மாதத்திற்கு முன்பு சங்கரமூர்த்திக்கும் சுமங்கலாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர் மனைவியை பிரிந்திருக்கிறார். அதோடு பண்ணையில் உள்ள வீட்டில் தங்கி விவசாய வேலைகளை செய்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் கடந்த ஜூன் 23ஆம் தேதி அன்று திடீரென சங்கரமூர்த்தி காணாமல் போயிருக்கிறார். எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சுமங்கலா குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை தொடங்கிய போது முதலில் அடிபட்ட பெயர் சுமங்கலா. ஆம், சங்கரமூர்த்தியின் மனைவியேதான். இவர் மீது சந்தேகம் வருவதற்கு காரணம் சமீபத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நடந்த தகராறு. அதோடு சங்கரமூர்த்தியின் வீட்டை போலீசார் சோதனை செய்தபோது மிளகாய் பொடி சிதறி கிடந்திருக்கிறது. இது போலீசாருக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமங்கலாவை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த போலீசார் அவரின் கால் ஹிஸ்டரியை ஆராய்ந்திருக்கிறார்கள். அதில்தான் அவர் அதே ஊரை சேர்ந்த நாகராஜு என்பவரோடு அடிக்கடி பேசியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் சுமங்கலாவையும் நாகராஜுவையும் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. உறவினரான நாகராஜுவுக்கும் சுமங்கலாவுக்கும் சமீபத்தில் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அரசல் புரசலாக ஊருக்குள் பரவிய இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் சங்கரமூர்த்திக்கு தெரிய வந்திருக்கிறது. மனைவியை கண்டித்திருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு வெடித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இருவரும் பிரிந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் மகளின் திருமணத்தை கணவனுக்கு சொல்லாமல் நடத்தி முடித்திருக்கிறார் சுமங்கலா. இது சங்கரமூர்த்திக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மனைவியோடு சண்டையிட்டவர் அவரை கொன்றுவிடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார். இதற்கு மேலும் கணவனை விட்டு வைக்க கூடாது என முடிவு செய்த சுமங்கலா ஆண் நண்பர் நாகராஜுவோடு சேர்ந்து கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கிறார். சம்பவத்தன்று இரவு தூங்கிக் கொண்டிருந்த சங்கரமூர்த்தியை எழுப்பிய சுமங்கலா அவர் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி சரமாரியாக தாக்கியிருக்கிறார். பிறகு அவரது கழுத்தில் காலை வைத்து நெரித்து காதலனின் துணையோடு உயிரை பறித்திருக்கிறார். சடலத்தை மூட்டை கட்டிய சுமங்கலாவும் நாகராஜுவும் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கிணற்றில் வீசியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சடலத்தை மீட்ட போலீசார் சுமங்கலாவையும் அவரது ஆண் நண்பர் நாகராஜுவையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.